லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ்வளவுதான், நான் ரெடி. என்ன இதுங்க ரெண்டும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க? சரி, இதுங்க எதுக்கு உம்முன்னு இருந்தா நமக்கு என்ன? கண்மணி, ஸ்வேதா இன்னைக்கு நிறைய பலகாரம் பண்ணால, அதெல்லாம் கொலு முடிஞ்சதுமே சாப்பிட கொடுப்பால? மா, எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இருடி, என்ன கொன்னுடாத, நான் பாவம் இல்ல. நாங்களே நடக்கும் நினைச்ச சண்டை நடக்காம போய் நடக்க கூடாதுன்னு நினைச்ச கொலு பூஜை நடக்குதுன்ற கடுப்புல இருக்கும். ஆனா நீ தீனின்னு இருக்க. மா, டென்ஷன் ஆகாதம்மா. நமக்கு இருக்கிற கோவத்தை விட பல மடங்கு கோவத்துல இப்போ ராகினியும் அவ அம்மாவும் இருப்பாங்க. அந்த கோவத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாமா? வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? சரிங்க. ராகினி, என்ன ராகினி, கொலு பூஜை ஆரம்பிக்க போது நீ இன்னும் கிளம்பாம இருக்க? சீக்கிரம் கிளம்பு. நான் பண்ண வேண்டிய கொலு பூஜைய இந்த ஸ்வேதா பண்ணிட்டு இருக்கா. அவ பூஜைக்கு என்ன கிளம்பி வர சொல்லி கூப்பிடுறியா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ராகினி, மான வேட்டையாடணும்னா பொறுமைதான் அவசியம். அதான் நாளைக்கு கல்பனா சம்பந்தி மேடிக்கு பணம் கொடுக்கற விஷயத்த பத்தி பேசி முடிவெடுக்கலான்னு சொல்லிருக்காங்கல்ல. அந்த முடிவு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் அமையும். முதல்ல மேடிய கம்பெனிக்கு போக விடாம தடுத்து பழையபடி இந்த வீட்டோடயே இருக்க வைப்போம். அதுக்கப்புறம் ஸ்வேதா கிட்ட இருந்து உனக்கு சேர வேண்டிய அதிகாரத்தை, கொத்து சாவிய எல்லாம் ஒன்னொன்னா புடுங்கி அவளை இந்த வீட்டுல செல்லா காசாக்குவோம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ராகினி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ராகினி. சரிம்மா. சரி வா. வாங்க. வணக்கம். அண்ணி, பிரீத்தி சொல்லுங்க அண்ணி. பூஜை அறையில கொலு பொம்மை எல்லாம் வச்சிட்டியா? ஐயோ, மறந்துட்டேன் அண்ணி. சாரி அண்ணி. என்ன பிரீத்தி, கொலு பூஜைக்கு ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொலு பொம்மை வைக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? இதோ இப்ப வச்சிடுறேன் அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வந்தவங்களை கவனி, நான் போய் பாத்துக்கிறேன். சரி அண்ணி. ஷோ, மறந்துட்டேனே. ஆண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஸ்வேதா, நான் உன்னை சமாதானப்படுத்த கம்பெனிக்கு போய் டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொலு பொம்மைகளை அலங்காரம் பண்ணா நீ அதை பார்த்து என்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறல்ல? குசும்பி, இரு ஒன்று சொல்ல வைக்கிறேன்.
ஆசையா வாங்கின பொம்மை தான் ஸ்வேதா. கஷ்டப்பட்டு ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். நான் பொம்மையை ஒட்டின தடயத்தை எல்லாம் மறைக்க பொம்மையை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. ஸ்வேதா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஸ்வேதா, அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் ரெடியா? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கொலு ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க அத்தை, சரி. ஆரம்பிச்சிடலாம். மேடி, மத்த பொம்மையெல்லாம் அடுக்கி வை. ஓகே மாம். மனித உடலும் எரும தலையும் கொண்ட மகிசன்ற அரக்கன் பிரம்மனை நினைச்சு 16,000 ஆண்டுகள் தவம் இருந்து தனக்கு மரணம் நிகழ்ந்தால் அது ஒரு பொண்ணாலதான் நிகழணும்னு வரம் வாங்கினான். அந்த அரக்கனை விஷ்ணுவால கூட வதம் செய்ய முடியல. அப்போ பார்வதி தேவி ஊசி மேல தவம் இருந்து 9 நாள் கடும் போர் புரிஞ்சு மகிஷனை கொன்னா. அதனாலதான் நாம எல்லாம் பார்வதி தேவிய மகிஷாசூர மர்த்தினின்னு சொல்றோம். பார்வதி மகிஷனோட சண்டையிட்ட அந்த 9 நாளும் நம்ம நவராத்திரி கொலு வச்சு கொண்டாடுறோம். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுளால முடியாதது கூட ஒரு பொண்ணு நினைச்சா முடியும். பொண்ணு பூ மாதிரிதான். ஆனா அந்த பூவோட மனசு போர்வாளை விட வலிமையானது. அதனால பெண்களான நம்மளால எதுவும் முடியும். ஏன் கண்மணி, கல்பனாமா என்ன சொல்ல வராங்க? ஒரு பொண்ணால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்றாங்க. ஓஹோ. ஸ்வேதா, அத்தை, ஒரு பாட்டு பாடு. ஆமா, நீ பாடுங்க. உங்க பாட்டுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட்டிங். சாய்ந்தபடி பள்ளி கொண்ட பெருமாள் வசம், சாய்ந்தபடி காட்டி தரும் தாயாரடி. சாய்ந்தபடி பள்ளி கொண்ட பெருமாள் வசம், சாய்ந்தபடி காட்டி தரும் தாயாரடி. நின்றபடி உலகளந்த திருமாலிடம்
சொன்னபடி வந்து நிற்கும் மலர் பூங்கொடி பரமபதம் தன்னை பிடித்தபடி ஹரியின் மனமது புகுந்தபடி சாய்ந்தபடி பள்ளி கொண்ட பெருமாள் வசம் சாய்ந்தபடி காட்சி தரும் தாயாரடி நின்றபடி உலகளந்த திருமாலிடம் சொன்னபடி வந்து நிற்கும் மலர் பூங்கொடி. அம்மா எதுக்கு கை தட்டுற? பூஜை நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. என்ன ஸ்வேதா, உன்னை எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற விஷயம். ஒரு மனுஷனா நான் உன்கிட்ட ஆஃபீஸில் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணது ரொம்ப தப்பு தான். அதுக்காக நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சாரி கேட்டும் நீ என்னை மன்னிக்க தயாராகவே இல்லை. நீ என்னை மன்னிக்காதது எனக்குள்ள ஏதேதோ பண்ணுது. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஸ்வேதா. தயவு பண்ணி என்ன மன்னிச்சு பழையபடி சகஜமாறு. ஏன் ஸ்வேதா எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை வார்த்தையால சொல்லிட்டேன். நான் உன்னை அடிச்சதுக்கு நீ என்னை திட்டினா கூட என் மனசு ஆறிடும். ஆனா நீ பேசாம இருக்கிறது ஐ ஃபீல் வெரி பேட் ஸ்வேதா. A-P-L-E ஆப்பிள். B-A-L-L பால். ஸ்வேதா இங்கிலீஷ் கத்துக்கிற ஆர்வத்தில் இருக்கா. இதுக்கு மேல எதுவும் ஸ்வேதா கிட்ட பேச வேண்டாம்.
காலையில பாத்துக்கலாம். C-A-T cat. மாம், மேடி, நான் கம்பெனி கிளம்பிட்டேன். மிஷினரிஸ் வாங்க உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேன்ல. ஆமாண்டா, நான் நேத்தே பணத்தை வித்ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இரே எடுத்துட்டு வரேன். ஓகே மாம். அத்தை, என்ன அத்தை, நேத்து நீங்க என்கிட்ட மேடிக்கு பணம் கொடுக்கற விஷயத்த பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மேடி கேட்ட உடனே பணம் கொடுக்க போறீங்க? ராகினி பிரச்சனை ஆரம்பிச்சுட்டா. ராகினி, மேடி ஆபீஸ்க்கு போகட்டும். அவனுக்கு நான் பணத்தை எடுத்து கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு தாம்பூல தட்டி எதுக்கு சம்மந்தி மாத்தணும்? மேடிக்கு நீங்க பணம் கொடுத்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அத பத்தி பேச என்ன இருக்கு? பூமிகா, புகைய ஆரம்பிச்சிருச்சு. வா, அவங்க கிட்ட ஊதி விட்டு நெருப்ப பெருசாக்குவோம். வாமா. சம்பந்தி, நீங்க ராகினி கூட்டிட்டு ரூமுக்கு போங்க. நாம அப்புறமா பேசிக்கலாம். என்ன சம்மந்தி, உங்க புள்ள மேடி முன்னாடி இத பத்தி பேச ஒரு மாதிரி இருக்கா? தனியா பேசுறதெல்லாம் வேண்டாம் சம்மந்தி. எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி வச்சு இங்கே பேசிடுவோம். பிரச்சனையை முடிச்சிருவோம். ஆமாத்த, பிரச்சனைய இங்கேயே இப்பவே பேசி முடிக்கிறது தான் சரி. மாம், என்ன பிரச்சனை? சொல்லுங்க மாம், என்ன பிரச்சனை? அத நான் சொல்றேன் மேடி. உனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா சொன்னாங்கல்ல, அத கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அதுதான் பிரச்சனை. ஏன் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? எங்க அம்மா எனக்கு பணம் கொடுத்தா என்ன? என்னவா? உன்னை பத்தி உனக்கே தெரியாத மாதிரி பேசுறிய மேடி. உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியாது. அப்பப்ப தொலைஞ்சு போயிடுவ. உன்னை நம்பி 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்கன்னா? அக்கா, பழைய கதெல்லாம் பேசாதீங்க. இப்ப அவர் நல்லா ஆயிட்டாருல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? நீ வேணா உன் புருஷன் குணமாயிட்டதா நம்பு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ராகினி,